போகிற வீடியோ என்னன்னா WWE SmackDown vs Raw 2010 நீங்கள் போயிட்டு ப்ளே மூட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணலாம். அதில் போயிட்டு நான் சொல்கிறது அப்படியே போடுங்க. WWE SmackDown vs Raw 2010 சொல்லிட்டு கூகுளில் போயிட்டு ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போட்டிங்கன்னா வரும். சிறாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். நார்மல் மேட்ச் போகலாம். சிங்கிளாக ஒரே ஒரு மேட்ச் போட்டோம். நான் வந்து டார்க்னா எதிர்க்க வெயிட்டு தேவைப்படுறது செம்ம போட்டி ஜாஸ்தியாக வந்து சட்டாட்டகர் சிங்கிளு பாருங்க ரெடி அடிக்கிற மாதிரி வச்சு வெளியிற மாதிரி கொஞ்சம் எனக்கு பிடிக்கலன்னா பார்ப்பேன். பிஜிஎம் ஜாஸ்தியாக பிஜிஎம் மாசம் வயிற்றுல போட்டு போடுவோம் கை சொல்ல எந்திரி 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 சோம்பேறிக்கு பேர் வச்ச மாதிரி அக்கா வெரி வேஸ்ட் அவங்ககிட்ட அடி வைக்கணும். அவங்க சொல்கிறா அவங்க அடிக்கிறாங்கன்னா நீங்கள் ரிப்பீட்டை அவங்க அடிக்கிற பிளாக் பண்ணல 6 கொடுத்துக்கிட்டே இருங்க. 6 ட்ரையாங்கல் கொடுத்துக்கிட்டே இருங்க. 6 பாக்ஸு கொடுத்துக்கிட்டே இருங்க. 6 ஸ்கொயர் கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்படிதான் கொடுத்துக்கிட்டே இருங்க பாருங்கள். 6 ஸ்கொயரில் இப்போ ஒரு பாருங்க ஷார்ட் பாருங்க அடிக்கிறாங்க ஷார்ட்டாக நம்மள யார்ட்டாங்க பார்த்து இப்போ போகிறோம். ஜகச்சிராவோட ஸ்பெஷல் அட்டாக் வச்சுக்கோ. இப்போ பின்னணிலாம் பேசி எல்லாம் விட மாட்டேங்கிறான். அடிச்சும் உனக்கு அவ்வளோ அடிச்சும் உனக்கு தைரியம் நல்லா அனுப்பணும். ஒன்று தான் யூஸ் எடுத்தேன் எந்த பேர் கொட்டு வந்துங்க அவனை போட்டு அட்டாட்டாக்க எனக்கு தப்பு பண்ணிட்டாங்க என்கிட்ட அடிச்சிட்டான் ஒரு பயங்கரமான மாஸ்க்கு செம்மையாடு. நான் தோற்றதே ஒரு மேட்ச்லேயே அங்கே ஜெயிச்சது 8 மேட்ச் ஜெயிச்சு. நான் மல்டி பிளேயர்லாம் இருக்கான்னு எனக்கு தெரில. ஏன்னா அடுத்த வீடியோவில் மல்டி பிளேயர் இருந்துச்சுன்னா என் தங்கச்சியோடு சேர்ந்து பார்த்து போகிறேன். இப்போதைக்கு சும்மா வெறும் 1v1 மட்டும் போட்டுருவேன். நிறையா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண நான் நிறையா பார்த்தா போட்டுட்டு மல்டி பிளேயரும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு மாதிரி சைட் மாதிரி போடணும். அதுவும் மட்டும் அது போட்டால் மல்டி பிளேயர் ஆகலாம். தெரிஞ்ச அடி வாங்கணுன்னே எதிர்த்து வச்சுருக்காங்க.
ஏன்னா டக்குன்னு முடிக்கலான்னு பார்க்குறேன், முடிக்க முடியல. நல்லா அடிக்கிறது கொஞ்சம் ஸ்பீடு பார்க்க வேண்டியது இருக்கு. அதுலேயும் வரும். நம்மளே எட்டி உடச்சிட்டோம். எது மேக்குன்னு நினைக்கிறேன். வச்சு ஃபாஸ்ட் வேர்ல்டில் போயிட்டு சரி சரன்னு போவோம். இந்த போட்டு நல்லா உடச்சி வீக் ஆகிடுவேன். ஆனால் கொஞ்ச நேரம் ஃபாஸ்ட்டாக தான் ஓடும், கவலைப்படாது. எல்லையும் கிடைக்கும். கால் வாங்கி நல்லா வாசி கை வைப்பேன். இந்த கேமே நான் தான் பயங்கரமாக ஆடுவேன். என் தங்கச்சிக்கும் எனக்கும் போட்டு வைக்கணும். 2 பேரில் யார் 2 ஃபோனில் இந்த கேம் இருக்குது. 2 ஃபோனில் இருக்குது. மல்டிப்ளேயர்லாம் இல்லை. ஒரு வாட்டி யார் ஸ்பீடாக ஒரு 2 பேருக்கு 1 vs 1 ஆக்சுவலி 2 ஃபோன்லேயுமே ஆட ஆரம்பிச்சாச்சு. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தோம். டக்குன்னு முடிச்சேன். நான் முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அவன் முடிச்சாது. பார்த்துக்கோங்க, அதே ரஷ்டாக தான் போட்டு இப்போ பின்னாடி வேண்டிய நேரம் நல்லா அடிச்சாச்சு. கோஆப்ரேட் பண்ணுறதா இருக்கும். 1 வரைக்கும் வந்தாச்சு. அப்போ இன்னும் பார்க்க முடியாது. நல்லா அடிக்கணும். கர்நாடகா நல்லா அடிக்கணும். ஓரத்தில் போட்டுருக்க கூடாது. கை இங்கே கொண்டு வந்துடலாம். ரோப்லேயர் நம்ம எப்படி நீங்கள் கொண்டு வர்றது? ஃபாஸ்ட் பண்ணி ஃபாஸ்ட் வேர்ல்டில் பண்ணி எப்படி வச்சு அப்படியே நம்ம இந்த சைடு போயிட்டு இதில் நான் ஓடுறேங்க. இல்லை பின்ன சொல்லிருக்கு. ஒரு அடிக்கணும்னா ரொம்ப நேரம் ஆக போலது. எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி. அடுத்து இதில் வந்து ராயல் ரம்பிள் போலான்றது. சிக்னேச்சர் மூமெண்ட் போட்டுலாம் இல்லை, இன்னே போட்டோம். டக்கு டக்குன்னு அடிக்க முடியாது. வால் அப்படின்னு ஓட்டிக்க மாட்டேங்கிறாங்க சார். அதனால் அடுத்த 3 விட்டாச்சு. கால் உடஞ்சிருச்சு. கால் வீட்டு பயங்கரமான வீட்டு
ஒன்றால் பின்னு முடியாது நார்மல் மேட்ச்சில். இதான் சரியான காட்சி. இதில் வந்து பின்னுலாம் படாது. அவன் மாட்டு எடுத்து பிடிச்சி எஸ்கேப் ஆகிட்டாங்க. எப்படி எத்தனை வாட்டிங்க இப்போ பிரேக் ஆகிட்டு தள்ளி விட்டாங்க. மூமெண்ட் எல்லாமே சரி லோட் ஆகிடுச்சா. இப்போ நீ போனீங்கன்னா ஸ்டேஷன் லோட் ஆகும். ஸ்டேஷன் போகலாம். வா 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 நீங்களே நான் வரட்டுமா நீங்களே நான் வரட்டுமா நீங்களே ஒன்று அதை வரவே மாட்டேங்க சொல்லுங்க. பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாது. அப்படின்னா அப்படின்னா பின்னு போட்டுருவாங்க. ரொம்ப அடிப்பட்டதா இருக்கு. கோஆப்ரேட் பண்ண முடியறாங்க. கோஆப்ரேட் பண்ண மாட்டேன். நெஞ்சிலே கேட்டுட்டு நெஞ்சில் வயிறு வயிறு எல்லா இடமும் நீங்கள் ஒரே போயிருக்கு. ஜெயிச்சிட்டோங்க. இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வரும். எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு பெருசாக ஒரு கேம் பிளே போகலான்ட்ருக்கேன். அதனால தான் அடுத்து என்ன வேணும்னு கேளுங்க. இந்த கேம் பிளேயில் யார் வச்சு விளையாடலாம்னு சொல்லுங்கள். என்ன கேம் பிளே வேணும்னு சொல்லுங்கள். சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். எப்படி இதை டவுன்லோட் பண்ண சொல்கிறேன். இது பாருங்க, கூகுளில் போயிட்டு ப்ளே மூட்ஸ் அப்படின்னு வரும். ப்ளே மூட்ஸ்ன்னு போட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இது இருக்கா, இது கொடுக்கக்கூடாது. நீங்கள் இது இருக்க டவுன்லோட் ப்ளே மூட்ஸ் ஏபி ஆப் அப்படின்னு போட்டிருக்கா, அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். டவுன்லோடுன்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்புறம் டவுன்லோட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிட்டு அதுக்கடுத்து டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே வந்து ப்ளே மூட்ஸ்குள்ளே போயிடணும். ப்ளே மூட்ஸ்குள்ளே போயிட்டோமா, இருங்க. ப்ளே மூட்ஸ்குள்ளே போகவே மாட்டேங்குது. ப்ளே மூட்ஸ்குள்ளே போயாச்சா. ப்ளே மூட்ஸ்குள்ளே போயிட்டு என்ன கேம் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ WWEன்னு போட்டிங்கன்னா பாருங்கள் 2K. இப்போ நான் இப்போ விளாண்ட கேமு, அப்புறம் 2K22, 2K17, 2K17லாம் வரும். நான் விளாண்டு பார்த்துருக்கேன், நல்லா தான் இருக்கும். விளாண்டு பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், இந்த கேம் பிளே பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.
பாய்.